Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா ஸ்பைசியான வறுத்த மீன் குழம்பு பண்ண போறோம். முதல்ல மீனை ஊற வைக்க போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: மீன் 1/2 கிலோ, மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மிக்சிங் பவுலில் மீன், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், கடைசியாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு 30 நிமிஷம் ஊற விடுங்க. 30 நிமிஷம் ஆகிருக்கு. மசாலாவில் மீன் நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் தவாலேருந்து வெளியே எடுத்துடலாம். வறுத்த மீன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு பண்ணலாம். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 100 கிராம், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, வெல்லம் 1/2 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, பூண்டு 1, திக்கான புளி தண்ணி 1/2 கப், அப்படி இல்லைன்னா எலுமிச்சை சைஸில் புளி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம், இதுக்கு பதில் நீங்கள் நார்மலான வெங்காயத்தை யூஸ் பண்ணலாம். தக்காளி 3, உப்பு தேவையான அளவு. மிக்சிங் பவுலில் புளி தண்ணி, சிவப்பு மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பேன் சூடு பண்ணி நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு, காய்ந்த மிளகாய், பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு, வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ண புளி தண்ணியை சேர்த்து கலந்து விடுங்க. புளி தண்ணி கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் மிளகு பொடி, வெல்லம், கொஞ்சமாக வெந்தய பொடி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த மீன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்பைசியாக நல்ல டேஸ்டியான வறுத்த மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள். இந்த சூப்பரான மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.